தமிழ் இந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொளி வந்து ஒரு கவலையை தரக்கூடிய ஒரு காணொளியாகவும் ஒரு விழிப்புணர்வை தரக்கூடிய ஒரு காணொளியாகவும் தான் இருக்குது. நீங்கள் இந்த காணொளியை எவ்வளவு தூரம் எவ்வளவு பார்க்குறீங்களோ அந்தளத்துக்கு இந்த காணொளியை பகிர்ந்து கொள்ளுங்கோ. உங்களுக்கு தெரியும், நான் நிறைய சுகாதார விடயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன், நிறைய அவேர்னஸை. சில அவேர்னஸ் வந்ததால் அந்த விஷயத்தை அடியொட்ட தவிர்க்க இயலாது. ஒரு 5 விஷயம் நடக்குதுன்னா அதை 3 அப்படி குறைக்கலாம். அந்த வகையில் நான் இப்போ ஆலியவள பிரதேசத்தில் வந்து நிற்கிறேன், வடமராட்சி கிழக்கில். இந்த பிரதேசத்தில் நாங்கள் கடமையாற்றி கொண்டிருக்கிறோம். இந்த ஏரியாவில் நான் கடமையாற்றாட்டை அயல் பிரதேசமாக இது இருக்குது. ஒரு கவலையான விடயம் நடந்தது என்னென்னு சொன்னால், ஒரு அம்மாவுக்கு வந்து 3 பிள்ளைகளின் தாயார் இந்த அம்மா வந்து திருநாவுக்கரசு புனித சோதி அம்மா, புனிதம் அப்படின்னு சொல்கிறது, பாம்பு கடித்து, அதுவும் பகலில் கடிச்சிருக்கு, 3 மணி போல் கடிச்சிருக்குது. கடித்து அவள் ஒரு கொண்டு போகிற தாமதங்கள், முதலுதவியில் நடந்த விஷயங்களால் வந்து இறந்துட்டான். நீங்களும் செய்திகளில் பார்த்துருப்பீர்கள். அப்போ இந்த குடும்பத்தின் கவலையில் உண்மையாக நானும் பங்கு கொள்கிறேன். அதே நேரம் இந்த அம்மாவோட இறப்புக்கு வந்து நிறைய அவேர்னஸ் வந்து காணாமல் இருந்தது ஒரு காரணமாக இருக்குது. எனக்கு பார்க்க நிறைய பேர் பாம்பு கடித்தா என்ன செய்ய வேணும்னு தெரியாது. அதே நேரம் ஊரில் உள்ள பெரியாரியார்கிட்ட கொண்டு போய் பருவாக்குறது வந்து இந்த காலத்தில் கூட நடந்து கொண்டிருக்குது. இப்போ அதுகளை தவிர்த்து உண்மையாக என்ன நடந்தது, என்ன செய்ய வேணும், என்ன செய்யக்கூடாதுன்றதை இந்த காணொலியில் நீங்கள் பார்க்கலாம். ஏழுமானவர் இந்த காணொலியை நீங்கள் நிறைய பேருக்கு சென்றடையக்கூடிய மாதிரி பகிர்ந்து கொள்ளுங்க. ஒரு பாம்பை வந்து வீட்டை வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யலாம், என்னென்ன தடுப்பு முறைகள் இருக்குன்றதையும் தெரிஞ்சு கொள்ளுங்க. முக்கியமாக வன்னி பிரதேசத்தின் பெருநிலப்பரப்பில், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, அதே மாதிரி எங்கெங்கே கூட மரங்கள் செடிகள் இருக்கிற பாம்பு கடி இலக்காகக்கூடிய இடங்களில் இருக்கிற மக்கள் இந்த காணொலியை கட்டாயமாக பகிர்ந்து கொள்ளுங்க. வாங்க காணொலிக்குள்ளே போய் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். தமிழா 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 தமிழ் என்கிறன். அந்த வகையில் இந்த மரணச்சடங்கில் பங்கு பெற்றக்கூடிய அவர்கள் அந்த அம்மாவோட உறவினர் ஒரு ஆள் வந்திருக்கிறார். அவர் சில விஷயங்களை என்னோட கதைச்சார். நான் அவர்கிட்ட கேட்க போகிறேன். இப்போ எங்களோட சாதாரண மக்கள்கிட்ட வந்து இது தொடர்பாக என்ன அவேர்னஸ் இருக்குன்னு சொல்லி. இப்போ ஐயா, பாம்பு கடித்தா நார்மலாக ஊரில் வந்து என்ன செய்கிறவ? இப்போ உடனடியாக இப்போ நாங்கள் என்னென்றால் இப்போ முந்தின காலத்தில் இந்த வைத்திய வசதிகள் குறைவு. அப்போ நாங்கள் இங்கே ஊரில் இருக்கிற பெரியாரியிட்ட போவோம், விசகடி வைத்தியர்கிட்ட. நோட் பண்ணுங்க, இது முக்கியமான ஒரு விஷயம், ஆபத்தான விஷயம் இதுதான் போகிறது. ஆனால் இப்போ சாதாரணமாக இப்போ எங்கள் இடத்துல எல்லாம் விழிப்புணர்வுகள் கொஞ்சம் வந்துடுது. ஆன வழியில் இப்போ அப்படி இல்லை, உடனே நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவோம். சரி, இப்போ தற்போது ஆனால் என்ன செய்யணும்? இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போயிடும், அதோட வீட்டை என்ன செய்யணும்? வீட்டை வந்து இப்போ உடனடியாக காலில் வந்து ஒரு கட்டு போடுவினோம், அப்படியான இதுகளை அந்த தற்காப்புக்கு அவ செய்கிறது வளமையாக. சரி, ஆனால் அது புளியோ சரியோங்களுக்கு தெரியல, அப்படி செய்கிறது தான். கட்டு போடுவினோம், அதை பூசுறவை, சுண்ணாம்பு பூசு. சரி, இந்த விஷயத்தை நோட் பண்ணிக்கோ. சுண்ணாம்பு பூசுவினோம், அப்படி செய்வேன் அது. சரி, இப்போ வந்து ஒரு ஆளை வந்து பாம்பு கடிச்சிட்டுதுன்னா அந்த விஷம் வந்து ஒரு புரதம், அது வெளியில் இருந்தால் ஒன்றும் செய்யாது. அந்த எங்களோட உடலுக்கு போனால் அந்த புரதம் வந்து பிரச்சனையை கொடுக்கும், எங்களோட ரத்தத்தை கட்டிப்பட வைக்கும். அந்த ரத்தம் வந்து கிட்னியில் வடிபடாமல் போய் அந்த கிட்னி ஃபெயிலியர் ஆகியெல்லாம் மக்கள் சாகிறது இருக்குது. அப்போ இது ஐயா சொன்ன மாதிரி ஏற்கனவே நாங்கள் கட்டிட்டோம்னு சொன்னால் என்ன நடக்கும்னா, அந்த சர்க்குலேஷனை வந்து இன்னும் கூட்டி அந்த நஞ்சு சுவர்ற விதத்தை வந்து பயங்கரமாக கூட்டி விட்டுரும். நான் ஏற்கனவே இதோட கழிச்சதில் சொல்லிச்சுன்னா, அந்த அம்மா வந்து ஓடி இருக்கிறா கொஞ்சம் அந்த ஊரில். இப்போ எல்லா வீட்டுக்காரர் டென்ஷன் ஆகிருப்பேன். இப்போ எந்த உறவினர் கண்டேக்க நான் வந்து எப்படி நடந்து கொள்ளுவேன்டா, நானும் எனக்குள்ள நார்மலாக இருக்கிற பிஹேவியர் தான் அந்த நேரம் வெளிப்படும். ஆனால் அவங்க கொஞ்சம் காமாக வச்சிருந்துருக்கலாம் அந்த நேரம். அதை விட சுண்ணாம்பு பூசினண்டேக்க சுண்ணாம்புகளால் வந்து அது எதுவுமே சுவர்ற வீதம் வந்து பயங்கரமாக கூட ஐயா. நிறைய சில பேர் இளநியை கொடுப்பினோம், அதெல்லாம் கொடுக்கவே கூடாது. நிறைய இறுக்கி கட்டு போடுறது வந்து இப்போ ரெக்கமெண்டட் இல்லை. ஏன்னா அவள் ஸ்ட்ரெஸ் ஆகிடுவா. ஸ்ட்ரெஸ் ஆகினா வந்து ஒரு ஆள் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகினா அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து பயங்கரமாக கூடி கொண்டு இருக்கும். என்ன மாதிரி விழிப்புணர்வு உங்களுக்கு கேட்க நினைக்கிறேன் ஐயா. இப்போ நீங்கள் எவ்வளோ கிளிநொச்சி எவ்வளோ இருக்கிறீங்க? கரடிப்போக்கில் இருக்கிறீர்கள். இப்போ கிளிநொச்சியிலேயும் வந்து இந்த பாம்பு கடி வந்து கொஞ்சம் கூட ரிப்போர்ட் பண்ணப்படுற ஒரு இடம். ஏன்னா காடுகள் சார்ந்த பிரதேசம் ஒரு வீட்டுக்குள்ளே எப்படி ஒரு பாம்பு கடியை தவிர்க்கக்கூடிய மாதிரி உபாயங்களை கடைப்பிடிக்கலாம் நினைக்கிறீங்களா? இப்போ எங்களோட அறைக்குள்ளே எப்படி பாம்பு வராமல் இருக்க என்ன செய்யலாம்? இது சிம்பிள், ஆனால் அங்கே நிறைய பேர் தெரியாது. அறையை சுத்தமாக வச்சிருக்கணும், அதாவது நெருக்கடி இல்லாமல் வச்சிருக்கோம். சரி, இப்போ நெல்லு சாக்கு இருக்கிற அறைக்கு கூட பாம்பு வாரது, அங்கே என்ன மாதிரி செய்யலாம் நினைக்கிறீங்க? எலி வரும் தானே, எலி வந்தால் பாம்பு வரும் ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் நாங்கள் அடுக்கலையில் இது வைக்கல, நெல் வைக்கல, நெல் முடியலை
நெருக்கி தான் அடுக்கும் இடைவெளி விட்டு நினைக்கணும் ஒரு ஆடின மாதிரி நெல் அடுக்கேக்க கோர்க்காலியில் இடைவெளி விட்டு அந்த அட்டாளியில் போட்டோம்னா அதுக்குள்ள எலி வந்து இருந்து வெட்டுற இல்லை அணில் வந்து இருந்து வெட்டுற பிஹேவியர் தான் வெயிட்டே இருக்கு. அப்போ அதை வராமல் தடுக்கலாம். இப்போ இது வந்து வீட்டுக்கு வெளியில் மற்ற இந்த மண்ணெண்ணெய் தெளிக்கிற அதுகளும் பொருந்தும் இதுக்கு, அந்த மனத்துக்கு வராது. சாதாரணமாக வந்து வெளியில் வந்து எப்படி இருந்தால் ஐயா சொன்ன மாதிரி இந்த ஓலையல் அதுகளை வந்து இப்போ ஒவ்வொரு நாளும் காற்றுக்கு விழும் தான் ஏலமான வரை அதில் இருப்பில் இருக்க விடாமல் இப்போ அப்படியான இடத்துக்கு நாங்கள் போகிறோம்னா என்ன செய்ய வேணும்? அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பாம்புக்கு காது இருக்கா? அது என்ன ஐடியா நினைக்கிறீங்க? பாம்பு காது இருக்கா நினைக்கிறீங்க? காது இருக்கா, செவிப்புலன் இருக்குதானே, அதுக்கு இருக்குதானே. அது தோலால தான் உணரணும். பாம்பு காதுன்னு சும்மா பேச்சு வழக்கில் சொல்றதை தவிர அதுக்கு காது இல்லை. பாம்பு தோலால தான் எங்கிற அதிர்ச்சி. அப்போ இரவில் நடந்து போயக்க தட்டி தட்டி போகணும், இல்லாத காலை ஊண்டி வச்சு டொக்கு டொக்குன்னு நடந்து போகணும்னா அது விலகி போயிடும். எப்போவுமே பாம்பு வந்து எங்களை தேடி வந்து கடிக்கிறது இல்லை, அதுன்ற ரூட்டில் நாங்கள் போய் டிஸ்டர்ப் பண்ணினா தான் கடிக்கிறது. அப்போ அதை செய்யலாம். வெளிச்சம் கொண்டு போகணும், தடி கொண்டு போய் முன்னுக்கு தட்டி தட்டி போகணும். முக்கியமாக சவுண்ட் வேற வேணும், மெதுவாக அந்த அதிர்ச்சி. பாம்புக்கு காது கேட்காது, அந்த அதிர்ச்சியே உணர்ந்துடும். நன்றி உங்களோட நேரத்துக்காக. நன்றி. அந்த வகையில் அந்த அம்மாவோட கணவரோட தான் நாங்கள் உரையாட போகிறோம். ஏன்னாண்டா இவர் தான் அந்த நேரம் நின்றுப்பார். என்ன நடந்துன்னு உண்மையான நிலைமை இவருக்கு தான் தெரியும். அதில் என்னென்ன சரி பிள்ளைன்றதுக்கு அப்பால் வந்து என்னென்ன விஷயங்கள் உண்மையாக நடந்திருக்கு, அதில் என்னத்தை தவிர்த்திருக்கலாம் அல்லது என்னென்று மேம்படுத்தியிருக்கலாம்ன்றதை பார்ப்போம். உங்களோட அவங்க எத்தனை வயசு? 53. 53. உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? 3 பிள்ளைகள். எல்லாருமே இங்கே இருக்கணும்? எல்லாம் தூரத்தான் இருக்கணும். ஒரு கடைசியாக என்னோட இருக்குது. மற்ற திருமணம் முடித்து அங்கே இருக்க. இல்லை 2வது வந்து என்னோட இப்போ வந்து தற்காலிகமாக தொழிலுக்காக வந்து கடத்தல். சரிங்களா? நான் கடத்தல். சரிங்க. மன்னிச்சு கொள்ளணும், இப்படியான ஒரு காணொலியை எடுக்கிறதுக்காக நான் உங்களுக்கு ஏற்கனவே அனுமதி கேட்டேன். கொடுக்க வேண்டிய கடமை இருந்தால் கொடுக்கத்தானே. ஏன்னா ஒரு சென்டிமெண்ட்டாக எங்களுடைய ஆட்களுக்கு சொன்னால் அது வந்து விழிப்புணர்வாக இருக்கும். இன்னொரு விஷயத்தை தவிர்க்கலாம். ஒரு 5 நடக்குதுன்றா ஒரு 3 ஆக்கலாம், 5 ஆக்கலாம்ன்றது தான் எந்த நோக்கமாக இருக்குது. அந்த வகையில் உங்களுக்கு உண்மையாக இந்த இதுக்கு ஒப்புதல் வந்ததுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னடா இதே மாதிரி எல்லாரும் அதை உற்சாகமாக இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் தானே. உண்மையாக என்னையா அந்த நடந்தது? நீங்கள் நின்றுனீங்களா? அந்த நின்றுப்பீங்க. இந்த கடைசியமாக படம் பார்த்து கொண்டு இருந்தேன் உள்ளுக்கு. சரி. உள்ளுக்கு படம் பார்த்து கொண்டு இருந்தேன். இந்த 2வது பிள்ளையும் என் வீட்டுக்காரரும் போய் அங்கே கஞ்சல் கூட்டி கொண்டு இருந்தவன். சரி. அப்போ கூட்டி கொண்டு கேட்க குப்பை வாரியால் எடுத்துக்கொண்டு இருந்தவன். எடுத்துக்கொண்டு இருக்க மகனும் பக்கத்தில் இருந்தது. எடுத்துக்கொண்டு வரைக்க ஒரு சின்ன ஒரு காவலை துண்டு காலை வச்சு அது பாம்பு கிடந்த அவள் தெரியாதானே. அவள் வந்து அதில் மிதிச்சாப்புற உள்ளங்கால் பாதத்தில் கடிச்சு போட்டு கடிச்ச உடனே கடிச்சு போட்டாண்டு மகனுக்கு சொல்லிட்டா. உங்களுக்கு சொன்ன சொல்லிட்டா இன்னம்மாண்டு ஓட அந்த பாம்பு ஓடிவிட்டு அந்த காவலியால் விட்டு கடிச்சு அதை ஓடிவிட்டு. அதுக்கப்புறமாக ரத்தம் பஞ்சம் அம்மா பாம்பு அடிச்சு விட்டாரு. இப்போ மகன் வந்து அப்பா ஓடிவாங்க, அம்மா பாம்பு அடிச்சுட்டேன். ரத்தம் கூட வருதுன்னு அப்படி கசக்கினீங்களா அந்த ரத்தத்தை வெளியே? அதில் நான் தொடவே இல்லை. நாங்கள் டாக்டர் சில பேர் அப்படி செய்கிறவே, அதுவும் ஒரு தவறான முறை. அதுவும் என்ன செய்யும், அந்தால டென்ஷன் ஆகி அந்த பிளட் சர்க்குலேஷனை கூட்டும். சிலவர் அந்த இடத்த பட்டுறவை, அப்படியெல்லாம் செய்கிறவை, அதெல்லாம் பிள்ளையான விஷயம். அப்போ நாங்கள் ஓடி வராக்க நான் மூடுவேன் பாம்பு அடிச்சு விடுவேன். அப்போ நான் டாக்காண்டு துபாய் எடுத்து இறுகி காட்டி போட்டு சுண்ணாம்பன் பூஜினேன். அது உங்களுக்கு பழைய இது எங்களுக்கு துபாயில் இறுக்கி கட்டினீங்களா? கத்தோட்டம் இல்லாமல் கட்டினீங்க? நஞ்சு பாவோடு இறுகி காட்டி போட்டு சுண்ணாம்பன் வெள்ளம் நடந்திருக்கு பாருங்க போட்டுட்டு இது நான் மோட்டார் சைக்கிள் பிடிச்சி கொண்டு வந்து ஆட்டோ நான் பிடிச்சி பார்க்கலான்னு சொல்லி அவள் காடியம்மான்ட்டு ஓடி வந்தவன். ஓடி வந்தால் இதை ஒரு 50 மீட்டர் பேர் ஆகும். அப்படியே தூக்கி இருந்தது, அப்படியே விழுந்துட்டான். கடவுளே, எவ்வளோ நேரத்தில் இது நடந்த? இல்லாமல் 20 மீட்டருக்கான் இது நடக்கும். அதுலேயே விழுந்துட்டா? அப்போ வேக்கால நுரையை வந்து நான் கட்டினப்போ இதில் போய் விழுந்தேன். விழுந்த அப்புறம் நான் மோட்டார் சைக்கிளுக்கு ஆட்டோவை போனால் நான் திரும்பி ஓடி வந்தேன். மடிகிற தூக்கி மடிகிற வச்சு மணிக்கு கண் செருகி விட்டு உணர்ச்சி இல்லை. அப்போ நான் சொத்தை 2-3 நேரம் தட்டேன், உணர்ச்சியை காணது அப்படியே இருக்கு. பிறகு நாங்கள் வந்து ஆட்டோவுக்கு ஃபோன் பண்ணி அது ஆட்டோ வந்து உடனே கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தோம். என்ன பாம்பு கடிச்சது? பாம்பு வந்து நாங்கள் வந்து அந்த நேரங்களில் வகை நாகப்பாம்பு மாதிரி தான் கிடந்தது. ஆனால் பிறகு அடிச்சிருப்பீங்களானே? அடிக்கல
நாங்கள் அடிக்கவே இல்லை. பாம்பு நீங்கள் இனங்கான வேணும், அது வைத்தியம் செய்ய வேண்டாம். அதுக்கு அது தெரியும் தானே, ஹாஸ்பிட்டல்லையே படம் போட்டிருக்கு. மாறி மருந்து ஏற்றினாலே ஆன்டிவினம் ஏற்றினாலே பிரச்சனையா இல்லை. அப்போ அந்த நேரம் நாங்கள் அடிக்க. அப்படியா? அப்போ வேற பாம்பு தான் அடிச்சு. ஓ, அது 100 மீட்டர் அங்கால 100 மீட்டருக்கு அங்கால நீங்கள் வேறு. அப்போ இந்த பாம்பு தான் கடிச்சேன்றது உறுதிப்படுத்த. தெரியல. அப்போ இணையதளங்களில் வந்த செய்தி அந்த பாம்பு போட்டிருக்கிறது அது உண்மையாக அதான் கடிச்சேன்றது. இப்போ நேரம் நின்ற உங்களுக்கு எந்த வித உத்தரவாதம் இல்லை. அது நீங்கள் நின்ற நீங்கள் தானே மகன் நின்றவர். மகன் பார்த்தவர் நாகபாம்பு அப்பான்ட்டான் நான் சொன்னேன். அவன் சொன்னான், இப்போயும் சொல்கிறான் நாகபாம்பு தான் கிடக்காட்டு. ஆனால் பாம்பு இல்லை, அது சாத்தியக்கூறு மன்னிச்சு கொள்ளணுமையா இடையில கதைக்கிறதுக்கு சாத்தியக்கூறு இருக்கு. என்னென்னா நாகபாம்பு தான் பகலில் உலாவுறது. நாகபாம்பை ஈஸியாக அடையாளம் காணலாம். தண்டை வழியில் போகாட்டி சிங்களத்தில் நல்ல பாம்புன்னு சொல்கிறது, அதை நயான்னு சொல்லி தன்னை அடையாளப்படுத்தும், ஏலமானவரை காட்டும். அப்படி அது இந்த வழியில் குறுக்கிட்டா தான் கடிக்கும், பகலில் தான் உலாவும். இந்த புடையன் வந்து கிரைட்டுன்னு சொல்கிறது இந்த அடியில் வந்து மொத்தமாக வந்துட்டு திடீரென வந்து மெலிசா வரும். அது இந்த வால் அந்த அடித்து பார்த்தா தெரியும், திடீரென மெலிசா வரும். இப்போ அந்த பாம்பு கூட இரவில் தான் திரிகிறது. ஆக்கள் அது சரியான கெட்ட பாம்புன்னு சொல்லுவோம். என்னென்னு சொன்னால் நைஸாக நாங்கள் படுத்திருக்கோம், எங்களோட உடம்பு கீட்டுக்கு கீழே வந்துருந்துட்டு எங்களுக்கே தெரியாமல் கடிச்சிட்டு வழியில் போகணும். சுருட்டையெல்லாம் அந்த குரூப்புக்கு தான் வரும். இந்த மண்டையை பார்த்தோம்னா பறவைண்ட கால் இருந்த மாதிரி அடையாளம் இருக்கும். இது பாம்பு அடையாளப்படுத்துறதுக்காக நான் சொல்கிறேன். இது விழிப்புணர்வு. நிறைய பேருக்கு பாம்பு கடியில் விழிப்புணர்வு இல்லை உண்மையாக. அந்த அடையாளங்கள் இருந்ததுன்னு சொன்னால் அது இந்த மாதிரி இப்போ வைத்தியம் செய்ய சொல்ல வேணும். நீங்கள் சொல்கிறத பார்த்தா பகலில் சாத்தியக்கூறு இதுக்கு தான் இருக்குது. உடனே சுண்ணாம்பு ஊசி இறுக்கி கட்டினது அவ கொஞ்ச நேரம் ஓடி திரிஞ்சு. அப்படியா? ஓடி நல்லா டென்ஷன் ஆகிட்டா. வெளியில வந்து அதில் ரெண்டாக்கள் ஒரு தரம் அந்த இப்போ நீங்கள் வீட்டை கட்டாயம் அம்மான்ற ரீதியில் பாசம் இருக்குன்னு நீங்களும் டென்ஷன் ஆயிடுவீங்க. அதில் சுற்றி வர ரெண்டாக்கள் ஒரு தரம் அந்த அவ கூல் பண்ணுற மாதிரி நிலைமையில் இருக்கலையோ அந்த நான் கூல் பண்ணுறதுன்னா அவ கொண்டு போகணும்ன்ற இதுதான் எங்களுக்கு வந்தது. நாங்கள் கூல் பண்ணுற திட்டம் எங்கள் அந்த அவ காப்பாற்றணும்ன்றா நாங்கள். அது சரி, எதாவது எல்லாம் விழிப்புணர்வு கொடுக்கலாம், விமர்சனம் கொடுக்கலாம். இதையும் தாண்டி பலன் எங்களோட கர்ம விதி அப்படின்னு சொல்லி அதுகளும் இருக்குது தான். நான் அதை இல்லைன்னு சொல்லலை. இப்போ உங்களோட உணர்வு எனக்கு புரியுது. ஆனால் இப்போ எந்த நோக்கம் இதுக்குள்ளால இன்னொரு விழிப்புணர்வை கொண்டு போகிறதுன்னு தான் எந்த நோக்கமாக இருக்குது. இப்போ கிட்டத்தட்டையாக அவருக்கு கடித்ததுலேருந்து எவ்வளோ நேரம் சென்றிருக்கும் ஆஸ்பத்திரிக்கு வழி கிடைக்க, அதாவது வீட்டை சரி ஆஸ்பத்திரிக்கு போன டைம் சொல்லுங்க. எவ்வளவு நேரம் இடைவெளி அதுக்குள்ள வந்திருக்கு? 66 இடைவெளி வந்து வந்திருக்கு. என்ன வாகனத்தில் கொண்டு போனேன்? ஆட்டோவில் கொண்டு போனா வர டைம் நின்றுட்டு தான். அதான் பிரச்சனை. இப்போ உங்களோட துயரத்தில் இப்போ நானும் பங்கு கொள்கிறேன், எங்களோட இப்போ அணிமனையும் பங்கு கொள்ளுது. எங்களோட சைட்லேயும் சின்ன குற்ற உணர்வு தான். ஏனெண்டா இப்போ இந்த விழிப்புணர்வு எல்லாருக்குமே தெரியாது தானே. அதை தெரிய பண்ணுறது எங்கடையும் ஒரு வேலையாக இருக்குது, வேறு கணக்கு திணைக்களங்களோட வேலையாகவும் இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் நான் வந்து கேட்டு நான் உங்களை இந்த இப்படி அம்மான இந்த சோகமான நிகழ்வுக்கேமே ஏதாவது ஒரு விஷயத்தை வெளியில் கொண்டு போவோம்னு சொல்லி நிறைய விஷயங்களை அதுக்கு ஒத்துழைப்பு தந்த இந்த உங்களோட நேரத்தை இந்த சோகமான நிலைமையிலையும் தந்ததுக்காக உங்களுக்கு உங்களோட பிள்ளைகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. மனசை சோற விட வேண்டாம். இப்போ அவள் வந்து ஏதோ ஒரு வடிவத்தில் உங்களோட இருப்பா. இப்போ அவவும் ஏதோ சொல்லியிருக்கிறா இல்லோ காளியம்மா ஏதோ சொல்லிட்டு அவன்னு சொல்லி இப்போ அந்த கோயிலுக்கு செய்கிறதுலையோ அவசரங்களை செய்கிறதுலையோ தானங்களை கொடுக்குறதுலையோ நீங்கள் அவள் வேறு விதமாக உணரலாம். அது நீங்கள் அது உங்களோட வயதுக்கு விளங்கும் என்று நினைக்கிறேன். உங்களோட துன்பம் வந்து ஒரு கொஞ்ச நாளில் போய் நீங்கள் நல்ல வாழ்க்கைக்கு திரும்பணும் என்று கடவுளை பிரார்த்திச்சு கொள்கிறேன். நன்றி ஐயா. அந்த ஏற்கனவே அந்த காலமாக அம்மாவோட ஒரு பராமகன் முறையான ஒரு அண்ணாவுடன் கதைக்க போகிறோம். என்ன உண்மையாக இங்கே அந்த சந்தர்ப்பத்தில் என்ன நடந்ததுன்னு கேட்போம். ஏன்னு சொன்னால் இதை வச்சு சிம்பதி கிரியேட் பண்ணுறதோ அல்லது இதை வச்சு ஆதாயம் தர நோக்கம் இல்லை. உண்மையாக அந்த நேரம் என்ன நடந்தது, என்னென்ன விஷயத்தை தவிர்த்து இருக்கலாம்ன்றதை பற்றி தான் கதைக்க போகிறோம். உண்மையாக அந்த என்ன நடந்ததுன்னு சொல்லி நம்ம என்ன நடந்தது நீங்கள் அந்த நின்ற நீங்கள் இல்லை நான் தற்போது நான் இல்லை அந்த டைம் இல்லை என்ன நடந்தது. ஆனால் அந்த டைம் வந்து இப்படி அந்த ஒரு படலைக்கு அந்த பனைக்கு கீழே தான் ஆண்டி வந்து கூட்டி கொண்டு இருக்கிறான். கூட்டி கொண்டு இடத்துல இந்த பாம்பு வந்து கீழுக்கு நின்று இருக்குது. அவாவுக்கு தெரிய இல்லை. அப்போ இவன் பாம்புல மிதிச்சுட்டான்டா எங்களை மிதிச்சுட்டா அப்படி ஒன்று சொல்லித்தான் எங்களை ஒரு ஐதீகம் இப்போவும் இலாவி கொண்டு இருக்குது. அப்படி மிதிச்ச இடத்துல பாம்பு கடிச்செடுத்து. சரி. அப்போ பாம்பு கடிச்ச உடனே தம்பி பக்கத்தில் நின்றவர் உடனே அவர் போயிட்டு அந்த பாம்பு கடிச்ச பாம்பை
பாம்பு கடிச்சிட்டேன்னு சொல்லி சொன்ன உடனே சரின்னு சொல்லி இவர் ஏதாவது செய்து ஆளை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகணுமென்று சொல்லி ட்ரை பண்ணி கொண்டிருந்த நேரத்தில் ஆண்டி வந்து என்ன செய்விட்டான்னு சொன்னால் அந்த பாம்பு கடிச்சன்றதை ஒரு எமோஷன் ஆக்கி அவள் ஒரு டென்ஷன் ஆகிட்டா. ரைட். எனக்கு ஏதோ நடக்க போகுது. இடையில நான் ஒருக்கா கதைக்கிறேன். நாங்கள் விடுற பிள்ளை இதுதான், இந்த டென்ஷன் ஆவினம் யாருமே ஆவினம். ஆனால் அந்த டென்ஷன் ஆக ஆக அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து பயங்கரமாக கூடிக்கொண்டிருக்கும். அப்போ அதால் வந்து அந்த நஞ்சு வந்து இன்னும் நல்லா பரவி அதுஇந்த விளைவை இப்போ ஒரு அரை மணி தியாலத்தில் காட்டுறேன்டா 10 நிமிஷத்துலேயே அதுஇந்த விளைவை காட்ட வலிக்கிட்டோம். அதான் நடந்திருக்கு மெயினாக. அப்படி நடந்து இவ ஓடிட்டா. சொட்டு தூரம் தன்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி நடந்து கொஞ்சம் இதாண்டாக்குள்ள இவாக அந்த ஹார்ட் வந்து கொஞ்சம் வேகமாக அடிக்க வலிக்கும். கொண்டு போகிற வாகனமே ஆடாமசயமாக கொண்டு போகணும். அப்படி இருக்குது. முந்தி அந்த வண்டியில கூட கொண்டு போகணும்னு சொல்கிறது. இந்த பழைய காலத்தில் வண்டில்கள் திருக்க வண்டில்கள்லாம் கொண்டு போகிறது. அப்போ அதை தவிர்த்திருக்கலாம். ஆனால் அந்த நேரம் ஒன்றும் செய்யலாது. அவங்க ஒன்றும் செய்யலாம். வேறு என்ன நடந்தது? சுண்ணாம்பு பூசின. சுண்ணாம்பு தான். உடனே தம்பி சுண்ணாம்பு பூசி அந்த இதை அது ஒரு எங்களுக்கு ஒரு அதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கைன்னா நான் சொல்கிறேன். இப்போ உண்மைதான். என்னென்னு சொன்னால் அந்த சுண்ணாம்பு பூசுகிற எல்லாம் ஒரு அரிச்சு விட்டுரும். சுண்ணாம்பு சாதாரண தோலில் பூசி பாருங்க, அரிக்கும். அது இன்னும் அதை என்னன்னா அந்த பழைய ஆக்கள் வந்து அப்படி ஒரு நாணத்துக்கு அதை பயன்படுத்தி வந்துட்டு காலகாலமாக சில வேளை அது அந்த காலத்தில் அது செயல்பாட்டு இருக்கலாம். இப்போதைக்கு எல்லாம் அது நான் எனக்கு இல்லை. இப்போ வந்து விஷம் கடிச்சா நாங்கள் உடனே பாம்பு கடிச்சா வைத்தியசாலையை முதலாவது நாடுறது எங்களுடைய கடமை. அதே நேரம் அந்த விஷம் வந்து பரவாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டி செய்யலாமோ அந்த அந்த நோயாளியை வந்து அமைதிப்படுத்தி 7 மாணவரை வைத்தியசாலை டென்ஷன் ஆகக்கூடாது. டென்ஷன் ஆகினா அந்த எல்லாத்துக்கும் அந்த மருந்து வந்து சுவரும். நன்றி உங்களோட கருத்துக்கு. ஓகே. சரி. இந்த தம்பி வந்து அந்த அம்மாட மகன் இந்த இடத்த பாம்பு கடிச்சேன்னு சொல்கிறாரு. என்ன நடந்தது சொல்லுங்கள். என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கள். அம்மா அப்படியே கூட்டி கொண்டு வந்துவா குப்பை வாரியால். அப்போ நான் இவடத்தை இருந்தேன். அப்புறம் அவள் எல்லாம் கூட்டி கொண்டு கஞ்சலை கிடங்க போட்டுட்டு அப்படியே குப்பை வாரியாக கொண்டு இந்த காலை இழுத்து கொண்டு வந்தேன். இழுத்து கொண்டு வரைக்க தான் இதில் ஒரு காவோலை மட்டையை வட்டி எடுத்துட்டு அந்த ஓலை வந்து கிடந்தது. அந்த ஓலைக்கு கீழே அது ஏற்கனவே வந்து கிடந்துருக்கு. அப்போ அம்மா பின்பக்க ரிவேஸில் வந்து இழுத்து கொண்டு வரைக்க காலை ஓலைக்கு மேலே வச்சுட்டேன். சரி. அந்த ஒரு பாம்பு அடிச்ச வேண்டிய எல்லாம் இணையதளங்களில் வந்திருந்தது. அது எவ்வளோ தூரத்தில் அடிச்சதுல இருந்து இந்த காணிக்கு அடிக்கல. அடுத்த காணி அப்படி சாத்தியம் இல்லை. என்ன அவ்வளோது போக வேண்டிய அவசியம் பெறாது. ஒரு கொஞ்சம் எவ்வளோ நேரத்தால் போய் அதை தேடினீங்க? அது எப்படி அடிக்க வேண்டி வந்தது? போய் தேடினீங்களா அந்த பாம்பை? கிடந்தது மற்ற அந்த பாம்பு நோம்பல வெளியில வாரது இல்ல. பகல்ல குடியன்கள் பகல்ல. நீங்கள் அந்த அம்மாக்கு எத்தனையாவது மகன்? ரெண்டாவது. மற்ற அண்ணாவும் தம்பி. அந்த வகையில் வந்து ஒவ்வொரு ஆக்களும் ஒவ்வொன்றை சொல்லி பாம்பு கடிச்சா என்ன செய்ய வேணும் என்ன செய்யக்கூடாதுண்டு எனக்கு தெரிஞ்சு நான் சில விழிப்புணர்வுகளை இந்த சமூகத்துக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். நீங்களும் சில நல்ல விஷயங்கள் இருந்தால் கீழே ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. முதலாவதாக பாம்பு கடித்தா ஒருவரை வந்து 7 மாணவரை அவரை வந்து டென்ஷன் ஆக விடக்கூடாது. பாம்பு கடித்தா அவரை வந்து கூல் பண்ண வேணும். அதாவது அவரை டென்ஷன் ஆகாமல் அதுக்குரிய கதைகளை கதைச்சு அவரை எந்த விதத்துலேயும் ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது. அடுத்தது அந்த கடித்த இடத்துல இருந்து பிளட் சர்க்குலேஷன் எவ்வளோத்துக்கு கூடி இதாண்டதோ அந்த மாதிரி நஞ்சு வந்து இலகுவாக மிக்ஸ் ஆகி வந்து அது இந்த விளைவுகளை காட்ட வலிக்கிட்டுரும். அதில் முதலாவது தான் இந்த அக்யூட் ரீனல் ஃபெயிலியர் வந்து நடக்கும். என்னென்னா அந்த நஞ்சு எவ்வளோத்துக்கு கலவடுதோ எங்களுடைய குருதியோடு அது வந்து எங்களோட சிறுநீரகங்களை போய் பாதித்து சிறுநீரகங்கள் நாங்கள் படிச்சிருப்போம். சிறுநீரகத்தி என்று அதுக்குள்ளே அந்த கட்டிப்பட்ட ரத்தங்கள் வந்து வடிபடாமல் வந்து உடனடியான சிறுநீரக செயலிழப்பு வந்து நடக்கும். இதை விட அவருக்கு வந்து இளநீரோ அல்லது குளுக்கோஸ் கலந்த பானங்களோ எதுவுமே வந்து கொடுக்கக்கூடாது. அதுவும் வந்து எங்களை பிளட் சர்க்குலேஷனை வந்து கூட்டுற செயல்முறைகள் தான். இதை விட ஒரு ஆடுற வாகனத்தில் கொண்டு போய் இப்படி வைப்ரேட் பண்ணுற வாகனத்தில் கொண்டு போனால் அதுவும் வந்து ஒரு சர்க்குலேஷனை கூட்டுற செயல்முறை தான். நிறைய பேர் வந்து செய்கிறது அதான். அடுத்தது அவரை 7 மாணவரை கூல் பண்ணி வச்சுருக்கணும். இந்த அம்மாவை பொறுத்தவரையில் அந்த மனுஷி வந்து தனக்கு கடிச்சிட்டுதுன்னு சொல்லி கொண்டு பயத்தில் ஓடி இருக்கிறா. காளியே அம்மான்னு சொல்லி அவன் குலதெய்வத்தை நினச்சி கொண்டு ஓடி இருக்கிறா. அதில் நின்றாக்கள் ஒரு தரம் வந்து அவள் தணிப்பு செய்கிறதுக்கான நடவடிக்கையை செய்யலை. அது இலகுவாக அந்த நஞ்சு வந்து வேகமாக கலந்துருக்கும். அதை விட முக்கியமாக இன்னும் ஒன்று வந்து அந்த இடத்த வந்து இறுக்கி போட்டு கட்டுறது. அது வந்து சில வேளை பாம்பு கடியால் ஆள் தப்பினாலும் ரத்தோட்டம் இல்லாமல் அம்புடேஷன் பெறலாம். அந்த இடத்த வெட்ட வேண்டிய நிலைமையும் பெறலாம். நிறைய விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். உங்களோட வீடுகளுக்குள்ள பாம்பு வராமல் இருக்கிறதுண்டா சுற்றுப்புறம் சுத்தமாக இருந்தால் அவர் வர மாட்டார். ஓலை எழுதல் விழுந்தால் உடனே எடுத்து கொளுத்தினா நல்லது.
வீட்டுக்குள்ளே வந்து தேவையற்ற பொருட்களை நெருக்கமாக அடுக்கி வைக்கக்கூடாது, இடைவெளி விட்டு அடுக்க வேணும். முக்கியமாக கோர்க்காலியில் நெல்லுக்கு தான் பாம்பு வாரது, அந்த நெல் மூட்டையில் அடுக்க இடைவெளி விட்டு அடுக்க வேணும். அதே மாதிரி இந்த அணிலோ எலியோ வெட்டேக வந்து நெருக்கமாக இருந்தால் தான் ஏறி இருந்து வெட்டுறது. இடைவெளி விட்டு அட்டிய அடுக்கேக வந்து பாம்பு வந்து வரக்கூடிய சாத்தியம் குறைவு. மழை காலங்களில் வீட்டை சுற்றி மண்ணெண்ணெய் அடிக்கலாம். அதே மாதிரி இந்த அமோனியா மனம் ஜூரியா மனங்களுக்கு எங்களோட சிறுநீர்கள் அந்த மாதிரியான உடுப்புகள், சின்ன பிள்ளைகள உடுப்புகள், அந்த மனங்களுக்கும் இந்த விசஜந்துகள் வாரன்னு சொல்கிறவை அப்படியானதுகளை உடனுடனே துவைச்சு வெளியில் போட்டு விட்டால் நல்லது. இந்த காணொளி ஒரு 10 பேர்ட்ட உயிரை காக்கும் என்று நான் சொல்ல மாட்டேன், ஒரு ஆளுடைய உயிரை காத்தாலும் எனக்கு இந்த காணொலியில் வெற்றி என்று கூறிக்கொண்டு இன்னும் ஒரு விழிப்புணர்வு காணொலியில் சந்திக்கும் இல்லாமல் என கூறிக்கொண்டு விரைவிடுவது உங்களை நற்குணராஜா நிரூபன். நன்றி, வணக்கம்.